ஏய் அடிப்பா அடச்சே என்ன அண்ணியாரே கோவமா இருக்கீங்களோ? ஓ அப்படிலாம் முறைக்காதீங்க, நான் சின்ன பையன் பயந்துருவேன். அண்ணி வந்து உங்களை நீ எதுக்கு அண்ணி வேலை செய்யற இடத்துக்கு போயிருந்த? ஓஹோ இந்த முறப்புக்கு அதான் காரணமோ? பொண்டாட்டிய புரிஞ்ச அர்த்ததாசன் நீதான்டா. தெரிஞ்சு ஆகணுமா அண்ணியாரே? எங்க எம்டி கிட்ட என்னடா பேசிட்டு இருந்த? மிஸ்டர் அசோக் மிஸ்ரா கிட்டியா? அவர் உங்க எம்டில? நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? யா ஏன் இருக்க கூடாதா? அவர் உங்ககிட்ட கேட்டதா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமா? நீங்க அவரு கீழே வேலை செய்றீங்க, அவர் உங்க பாஸ், அதை புரிஞ்சுக்கங்க. நீ எப்படி எங்க எம்டிக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும்? நீயே ஒரு பொறுக்கி. ஹலோ கொஞ்சம் நிறுத்துங்க. நான் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் பொறுக்கி. மிஸ்டர் அசோக் மிஸ்ரா போல ஜென்டில்மேன் கிட்ட நான் ஜென்டில்மேன். அப்படின்னா அண்ணி நீ பொறுக்கின்றியா? அப்படின்னு நான் சொல்லல, நீ தான் சொல்ற. ஐயோ அண்ணி என்ன மாட்டி விட பாக்குற அண்ணி. உள்ளுக்குள்ள மிரட்சியா இருக்குல்ல? ஓகே சொல்றேன். உங்க ஹோட்டல் ஜிம் மாஸ்டர் கிறிஸ்டபர் இருக்கான் இல்லையா, அவனும் நானும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அவனும் உங்க எம்டியும் எங்களை போலவே திக் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கிளியர் ஆயிடுச்சா? சரி ஓகே. என்ன பத்தி என்னடா சொன்ன எங்க எம்டி கிட்ட? என்ன கை காட்டி காட்டி பேசிட்டு இருந்த? கொஞ்சம் கூட மேனஸ் தெரியலையே. அதெல்லாம் டாப் லெவல் சீக்ரெட்ஸ் மேடம். என்னதான் நீங்க எனக்கு அண்ணியா இருந்தாலும் உங்ககிட்ட எங்க ரகசியத்தை ஷேர் பண்ணிக்க முடியாது. ஏதோ தப்பா தான் சொல்லிருக்க. அதான் கடைசியா எம்டி என்கிட்ட பேசாம கூட போயிட்டாரு. என்னடா இது அநியாயமா இருக்கே. உங்களை பத்தி நான் நல்ல விதமா சொல்றதுக்காகவா அவ்வளவு மெனக்கெட்டு ஃப்ரெண்டோட பைக்ல பெட்ரோல் போட்டுட்டு வந்தேன். அதான் என்ன பேசலன்னு கேக்குறேன்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது. ராத்திரி எல்லாம் நான் என்ன சொன்னேன்னு நீங்க மண்டையை போட்டு குறைஞ்சுக்கணும். எத்தனை ராத்திரி இந்த வீட்டுல பல பேர் நிம்மதியை கெடுத்தீங்க. இன்னைக்கு நீங்க தூங்காதீங்க. உன்கிட்ட என்னடா பேச்சு? இப்போ வரைக்கும் நானா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க தான் உங்க பயத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. டேய் சும்மா இருடா. ஏமா உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டுமா? ஏன் சமயம் பார்த்து நீங்களும் குத்தி காட்டுறீங்களா? ஒண்ணு வேண்டாம். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி எரிஞ்சு விழுறா? அனியரே விஷ் யூ பேட் ட்ரீம்ஸ். சாரி சார், இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். காயத்ரி என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைங்க. பிரகாஷ் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஒன்றும் சொல்லலைல்ல? அவன் ஒன்றும் சொல்ல, நான் சொல்றேன். பிரச்சனை எதுவும் இருக்காது, டோன்ட் வரி. என் வேலைக்கு ஏதாவது ஒன்று ஆனா நம்ம எல்லாருக்கும் தாங்க கஷ்டம். என் வேலைக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைன்னு வைங்க, அவனை சும்மா விட மாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நீ முதல்ல இந்த பாலை குடிச்சிட்டு பாடு. சொன்ன கேளு, பாலை குடி. இந்தா குடி. ஏய், இருக்கிறதே எல்லாரும் பங்கிட்டு சாப்பிடணும். சத்யாவுக்கு 2 தோசை வச்சிருக்கேன். அதையும் கேட்டா நான் என்னடி செய்வேன்? நாள் முழுக்க வேலை செய்யறவ, ஒரு வேளையாவது ஒழுங்கா சாப்பிட வேண்டாமா? 2 தோசைக்கு ஏமா நீளமா பதில் சொல்ற? சாப்பிடு. வாமா சத்யா, வா. இந்தாமா உட்காந்து சாப்பிடு. வேணாமா, நான் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன். அப்போ அக்கா உனக்கு எடுத்து வச்ச தோசைய அம்மாவை எனக்கு தர சொல்லுக்கா. ஏய், உனக்காக தாமா எடுத்து வச்சேன். பரவாயில்லம்மா, அவ சாப்பிட்டா. எப்படிமா இருக்கு வேலையில்ல? பரவாயில்லம்மா, எம்டி ரொம்ப நல்ல டைப். பிரபான்னு ஒரு பொண்ணு ரொம்ப நல்ல டைப்.
ஆபீஸ்ல யார் யாரு என்ன ஏதுன்னு எல்லா விஷயத்தையும் எனக்கு கத்து கொடுக்குறாமா. பெருசா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது இருக்கட்டும், கொண்டு போன மத்தியான சாப்பாடை சாப்பிட்டியா? சாப்பிட்டமா. அம்மா, வேலுக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. கூட சாப்பிட்டவங்க எல்லாரும் பழைய சோறு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்கம்மா. அவங்க சாப்பாடை கூட என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் சத்யா பொய் சொல்ற? நான் பெத்த பொண்ணுமா நீ. எப்ப உண்மையை பேசுவ எப்ப பொய் பேசுவேன்னு எனக்கு தெரியாதா? நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன்? நான் நல்லா சாப்பிட்டேம்மா. நீ தரையை பார்த்து பேசும்போதே தெரியுது அது பொய்ன்னு. உனக்கு பொய்ய சுத்தமா பேச வராதே. என்ன நடந்துச்சுமா? விதவிதமா ட்ரெஸ் போட்டுட்டு மினிக்கிட்டு வரவளுக்கு ஒரு நேரம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்க தெரியாது. மத்தியானம் சாப்பிடலன்னு தெரியுது, இப்போ சாப்பாடு வேண்டாங்கிற. இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இல்லம்மா, வர வழியில நானும் சுரேஷும் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டோமா. நீங்க எப்படி ஒண்ணா வர முடியும்? நான் பஸ் ஏறதுக்காக நின்னுட்டு இருந்தேன். சுரேஷ் பைக்ல வந்தான். அப்புறம் நாங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தோமா. அம்மா, உண்மையிலேயே சுரேஷ் ரொம்ப நல்ல டைப்மா. நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. நம்ம விருப்பமும் தெய்வ விருப்பமும் ஒன்னாவே இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். என்னம்மா யோசிக்கிறேன்? ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு என்ன டிஃபன் பண்ணலான்னு யோசிக்கிறேன். டே சுரேஷ், நீங்க 2 பேரும் பைக்ல ஒண்ணாவா வந்தீங்க? யார் 2 பேருமா? நீயும் சத்யாவும் நேத்து மாதிரி பைக்ல ஒண்ணா வந்தீங்களான்னு கேட்டேன். சேச்சே, அது ஏதோ அப்போ 2 பேரும் சேர்ந்து ஆக்சிடென்ட்லாம் வந்தோமா. நீ தான் அவளை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டல. நீ சொன்னதுக்கு அப்புறம் அதை மீறுவேனா? நல்லது, அதே மாதிரி பார்த்து நடந்துக்க. சரிம்மா. ஹாய் மாமா. ஹாய் மாமா. ஹாய். என்ன சத்யா, வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாமா. உனக்கு என்னம்மா, நல்லா இல்லைனாலும் நல்லதா மாத்திடுவ. பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டாங்களா? இப்பதான் சாப்பிட்டாங்கண்ணே. இந்தாம்மா, உள்ள எடுத்து வை. ஏதுன்னு இவ்வளோ பணம்? சொல்றேன், முக்கியமா சரோஜாவுக்கு தெரியக்கூடாது. உள்ள வச்சிருமா. சுஜாதா பேர்ல பிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த பணத்தை எடுத்துட்டேம்மா. நாளை காலையிலே சீக்கிரமா கிளம்பி போய் பூங்குடி செல்வராஜிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். பாவமா, ஹாஸ்பிட்டல் செலவுன்னு சொன்னாரு. அவசரத்துக்கு கொடுத்தாதான் உதவியா இருக்கும். அண்ணே, எங்களால உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு. நான் கடமைன்னு செய்யறேன், நீ ஏன் தொந்தரவுன்னு நினைக்கிற? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசாத. அப்படியே ஊருக்கு போய் தாரணி அஞ்சலியோட டிசி வாங்கிட்டு வந்துட்டா அவங்கள ஸ்கூல்ல சேர்த்துடலாம். மாமா, நான் கூட அதான் மாமா நினைச்சேன். எனக்கும் சொல்ல தயக்கம் தான். நான் ஸ்கூல்ல சேர போறேன். பாத்தியா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு. இதுல சிரமத்தை பார்த்தா எப்படிமா? அக்கா, நான் படிக்க போக மாட்டேன். ஏமா இப்படி சொல்ற? வேலைக்கு போற அளவுக்கு படிக்கலைன்னாலும் குடும்பம் நடத்தவே படிப்பு இன்னைக்கு தேவை இருக்குல்ல. எனக்கு இஷ்டம் இல்ல, வேணா விட்டுருங்களேன். ஏய், ஏன் இவ்வளவு ரூடா பேசுற? டிகிரி கூட முடிக்கலனா எப்படி? அக்கா, எனக்கு வேணான்னு சொன்னா டார்ச்சர் பண்ணாதக்கா. இந்த பாருமா, முதல்ல நான் டிசி வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறமா பேசிக்கலாம். சரியா? சரிங்க மாமா. சத்யா, நீ கொஞ்சமாவது சாப்பிடு. வேணாமா. சரோஜா, நாளைக்கு நான் பூங்குடி போய் பிள்ளைகளுக்கு டிசி வாங்கிட்டு வந்துடலான்னு இருக்கேன். அது ஒண்ணுதான் குறைச்சல். ஆகிற செலவு பத்தாதுன்னு இது வேறயா? கையோட ஸ்கூல்ல சேர்க்கலன்னா அப்படி இப்படின்னு தள்ளி போயிடும். பாவம் 2 பேரோட படிப்பும் வீணா போயிடும்ல. ஒரு 8 போய் டிசியை வாங்கிட்டு திரும்பி வந்துடுறேன். நான் சொல்லி நீங்க கேட்கவா போறீங்க? எனக்கு எதுக்கு வீண் கெட்ட பேரு? போற நீங்க ஸ்கூல் வேலையோட திரும்பி வாங்க. அங்க போய் அனாவசிய பிரச்சனைல தலையை கொடுத்துட்டு அவங்களுக்கு இவ்வளவு தரணும் அவ்வளவு தரணும்னு வந்து நிக்காதீங்க. இப்பவே சொல்லிட்டேன். எனக்கு எதுக்கு அந்த வேலை? நேரா போய் பஸ் ஸ்டாப்ல இறங்கி டிசியை வாங்கிட்டு அதே பஸ்ல திரும்பி வந்துடுறேன். ஒரு நாள் தான் லீவ் போட்டிருக்கேன். என்ன? சாப்பிட்டு எடுத்து வச்சிருங்க, நான் போய் தூங்குறேன். ஐயோ அம்மா, ரொம்ப வேர்க்குதுமா. தூக்கம் வர மாட்டேங்குது.
எதுக்கண்ணே இதெல்லாம்? நீ சும்மா இருமா. ஏமா அனலா கொதிக்கிற இந்த ஊர்ல ஃபேன் இல்லாம எப்படி இருக்க முடியும்? சரி நான் தான் கேட்கல, நீங்களாவது கேட்டிருக்கலாம்ல. இல்லண்ணே, இதை எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னுதான். என்ன சம்பூர்ணம், அங்க என்ன ஃபேன் இல்லாமலா இருக்கு? இந்த ஃபேன் இங்கேயே இருக்கட்டும், நிம்மதியா படுத்து தூங்குங்க. தேங்க்ஸ் மாமா. குட் நைட். குட் நைட். படுத்துக்கங்க. ஏன் ராஜே, வழக்கத்துக்கு மாறா நேத்து ரொம்ப உக்கிரம் ஆயிட்டீங்களா? ஒரு பக்கம் பொட்டாட்டிய போட்டு அடிச்சீங்களா, இன்னொரு பக்கம் தம்பி கிட்ட மல்லுக்கு நின்னீங்களா? டோட்டல் பவர் பேக் ஆக்ஷன் பிளாக் ஆமே. ஏன் இப்போ உங்ககிட்ட ஆக்ஷன் காட்டணுமா? ஹலோ, மரியாதையே பேசுங்க. என் புருஷனோட வீரம் தெரியாம வாங்கி கட்டிக்காதீங்க. என்னது உன் புருஷன் கிட்ட வீரமா? ஏன் ராஜி டென்ஷன் ஆற? ஏதோ சின்ன பொண்ணு அரியா பொண்ணு தெரியாம பேசிருச்சு. ஏமா புருஷனை கௌரவப்படுத்ததா நினைச்சுக்கிட்டு ஏமா இப்படி வில்லங்கத்துல மாட்டி விடுற? இங்க பாரு வினோதினி, குடும்பத்துக்குள்ளார வீரம் தீரெல்லாம் பேசக்கூடாதுமா. ஹே பிரகாஷ், வாங்க 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 வாங்க, வந்து சாப்பிடுங்க, உட்காருங்க. இது என் வீடு. இங்க வந்து என்னையே சாப்பிட சொல்றியா? முதல்ல வந்த வேலையை பாருங்க. இதுதான் தம்பி உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். எல்லாரும் ஒரே குடும்பமா ஆனதுக்கு அப்புறம் உன் வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேச உங்களுக்கு எப்படி தம்பி மனசு வருது? பொத்துக்கிட்டு சாப்பிடு. விடு விடு, இதெல்லாம் சகஜம். ஒரு உரிமையில தானே அப்படி பேசுறாரு. எவ்வளவு திட்டினாலும் ரோஷம் வருதா பாரு. தட்டடு. இந்தாங்க. அம்மா வந்துட்டேன்ப்பா. சூடு இல்ல, அதான் தெரியுது. அம்மா நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, இந்த அம்மாடி கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். ஏன் கடைசி நாள்ல சொல்றீங்க? முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? நான் போன வாரமே சொல்லிட்டேம்மா, நீ அப்புறம் பார்க்கலான்னு சொன்ன. சொல்லிட்டா அப்படியே விட்டுருவீங்களா? கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா தானே. எவ்வளவு அமௌண்ட்? 4800 ரூபாய். 5000ன்னு சொல்லுங்க. தண்டத்துக்கு அவ்வளவு பவர் எப்படி செலவாகுதுன்னு தெரியல. அனாவசியமா லைட் ஃபேனுன்னு போட்டு தாளிச்சா இப்படிதான் 5000 10,000 வரும். எல்லாத்துக்கும் சேர்த்து யார் சம்பாதிக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ அனியரே, இந்த வீட்ல பல ரூம்ல ஃபேன் கிடையாது, சில ரூம்ல லைட்டே கிடையாது. ஆனா உங்க ரூம்ல ஃப்ரிட்ஜ், ஏசி, மைக்ரோவேவ், டிவி, ஹேர் ட்ரையர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே இருக்கு. அப்போ இவ்வளவு பில் யாரால வருதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்க தானே சம்பாதிச்சாகணும். என்ன இனிமே நீங்களும் சம்பாதிக்க என்ன பண்ணுவீங்கன்னு தான் புரியல. உங்க ஜிஎம் போஸ்டுக்கு வேட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா வேற வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க. காயத்ரி, காயத்ரிமா, காயத்ரிமா, அவ ஏதோ உளறான். நீ கவலைப்படாம தைரியமா இரு, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். சரி வாங்க போலாம். அக்கா, அக்கா ஒரு நிமிஷம். என்னடி? ஒரு சின்ன ஹெல்ப்புக்கா. என்ன? இவர் ஏதோ வெளியூர் போகணுங்கிறாரு. எங்க போறீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல காயத்ரிமா, ஒரு எம்எல்ஏ மீட்டிங் கன்னியாகுமரியில நடக்குது. புது ப்ராஜெக்ட லான்ச் பண்றாங்க. ஃபுட், அகாமடேஷன், சைட் சீயிங் இதெல்லாம் மேனேஜ்மெண்டே பாத்துக்குது. கபிள்ஸா போயிட்டு வரதுக்கு போக்குவரத்து செலவு மட்டும் நாம தான் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இது உனக்கு உன்னுடைய பிஹேவியருக்கு ரொம்ப சூட் ஆகும்னு சொல்றாங்க. ஆஃப்டர் 2 months அது பாட்டுக்கு ஆன்லைன்ல கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். சரி, எவ்வளவு ஆகும்? ஒரு 2-3000 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. தெளிவா சொல்லுங்க. 2000மா 3000மா? 3000 ரூபாய். மொத்தமா கணக்க நோட் பண்ணிக்கோங்க. ஒன் ஷாட்ல நான் செட்டில் பண்ணிடுறேன். அப்பப்ப இப்படிதான் சொல்றீங்க, ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் பார்க்க முடியல. இந்த டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த மூர்த்திய வேற ஒரு எம்ஆர்ஆர் மூர்த்தியா பாப்பீங்க. நம்பிக்கை வேணுங்க. என் சீனியர் அதுதான் அடிக்கடி சொல்லுவாரு. அது என்ன எம்ஆர்எம்? மெகா ரேஞ்ச் மூர்த்தி. MRM. பேரே நல்லா இருக்குல்ல காயத்ரிமா? இந்தாங்க. உங்ககிட்ட செலவு காசு இருக்கா? இல்லக்கா. இந்தா வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. மூர்த்தி, எப்படியோ புருஷனும் பொண்டாட்டியும் கன்னியாகுமரி ட்ரிப்புக்கு பிட்ட போட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களடா. கேட்டுதான் அந்த மூர்த்தி. அம்மா, பிபி சுகர் மாத்திரை எல்லாம் தீர்ந்து போய் 1 வாரம் ஆச்சு. மாத்திரை வாங்கணும். மாத்திரைக்கு என்ன அவசரம்? 1 வாரம் கழிச்சு தரேன்.
மாத்திரை சாப்பிடலன்னா மயக்கம் வருதுமா. மயக்கம் தானே வருது, சாவு ஒண்ணு வரலையே. என்னம்மா இப்படி பேசுற? மாத்திரை வாங்கணும் தானே கேக்குறாங்க. அதான் இல்லைன்னு சொல்றேன்ல, வாங்க. அம்மா குடுமா, கரண்ட் பில்ல நான் கட்டிடுறேன். வேணாண்டா, நான் அப்பாட்ட கொடுத்து அனுப்புறேன். மா குடுமா, நான் கட்டுறேன். உன் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும், நீ அப்படியே போயிடுவேன். இன்னைக்கு கடைசி நாள் வேற, கட்டலன்னா பிரச்சனை ஆயிடும். நான் சும்மா தானே இருக்கேன், நானே போய் கட்டிட்டு வந்துடுறேன். பா ஓர் வெயில்பா, எனக்கு ஒரு ப்ரோக்ராமும் இல்ல. நீங்க கொடுங்க, நான் கட்டிடுறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. மா குடுமா, நான் கட்டிடுறேன். டேய் மறந்துடாம கட்டிடுறா. சரிப்பா. என்னடா இது இவ்வளோ பொறுப்பாயிட்டான் அவன்? இவன் பொறுப்பாயிட்டானா அப்ப நமக்கு தானே சிக்கல வரும். ஐயோ கடவுளே, நீ தான் அவனுக்கு பொறுப்பு வராம பாத்துக்கணும். கடவுளே கடவுளே. அப்பா, நான் காலேஜ் போயிட்டு வரேன்ப்பா. அத்தை போயிட்டு வரேன். சரிம்மா. ஏமா அண்ணி எங்க போயிருக்கான்னு தெரியுமா? வெளியே போயிருக்காங்கண்ணே. அப்படியா? ராத்திரி பணம் கொடுத்தல, இதுல வச்சிரு. பா சுரேஷ், என்னப்பா? ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போறேன்ல, இந்த வெயில நினைச்சாலே கொஞ்சம் படபடப்பா இருக்கு. உடம்பு சரியில்லைனா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுங்க. சுரேஷ், ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. சரி வாங்க. இந்தாங்கண்ணே. என்னங்க என்ன? வெளியே கிளம்பும் போது யாராவது எதிர்க்க வந்தா உடனே போக கூடாது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க. போங்க. சார்ஜர். என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? உன் கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேயா? புருஷன் பேக்க பொண்டாடி தொடறது தப்பா? அப்படி என்ன இதுல லட்சம் ரூபாவை வச்சிருக்கீங்க? நான் அள்ளிட்டு போங்க.